ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக். பாக்கி அண்ட் பிரிட்டன். யார் ஹாப்பியாக இருப்பாங்களோ இல்லையோ, யூகேக்கு வரவங்க நிறைய பேர் பிளான் பண்ணிருப்பீங்க. அவங்க ஹாப்பியாக இல்லையா எனக்கு தெரியாது. இப்போ போடுற வீடியோ அதை பற்றி தான். ஏன்னா யூகே கவர்மெண்ட் எப்பப்போ நான் சொல்லியிருக்கிறேன், அந்த ரூல்ஸ் மாற்றிட்டே இருப்பாங்க, சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரூல்ஸ் மாற்றி கொண்டு வந்துருக்காங்க. இப்போ வந்த லேட்டஸ்டான நியூஸு அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக எடுத்து உங்களுக்கு சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். என்ன சொல்கிறாங்கன்னா, யூகே இமிக்ரேஷன் அதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்க 2025 to 2026. சரிங்களா? ஸோ பிக் சேஞ்சஸ் ஆர் கம்மிங் டு யூகே இமிக்ரேஷன். அது எல்லாருக்கும் யாருக்கு அஃபெக்ட் ஆன பார்த்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அலைக். 3 கேட்டகரிக்கும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி இங்கே மூவ் பண்ண, அதாவது பிளான் பண்ணி இங்கே வந்து செட்டில் ஆகலாம், இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிலாம் யோசித்து வச்சுருப்பீங்க உங்கள் மைண்டில். டு மூவ் டு தி யூகே, ஸ்டேஸ் லாங்கர், அப்ளை ஃபார் சிட்டிசன்ஷிப், சம்திங் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இதை பற்றி நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் நீங்கள் அடிக்கடி அந்த யூகே வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் பார்த்துட்டே இருக்கணும். என்ன மாதிரி ரூல்ஸ் மாற்றிருக்காங்க, என்ன மாதிரி ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு. சரிங்களா? அப்போ பார்த்து தெரிஞ்சுனா தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். சரி, ஓகே. என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்தால் பார்க்கணுங்கள, என்ன மாதிரி சேஞ்சஸ்ஸு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ஸோ யூகே கவர்மெண்ட் இஸ் டைட்டனிங் இமிக்ரேஷன் ரூல்ஸ் டு ரெடியூஸ் நெட் மைக்ரேஷன். பார்த்தீங்களா? அதாவது எதுக்கு பார்த்தீங்களா? This includes higher salary requirements, stricter English language rules, and longer waiting times for settlement. ஸோ இதை பற்றி விளக்கமாக உங்களுக்கு சொல்லட்டுங்களா? ஸோ இதை பற்றி அதிகமாக கேட்கணுமா, தெரிஞ்சுக்கணுமா? ஸ்டே டியூன்ட். ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஸோ இப்போ சொன்னேன் இல்லைங்களா, some people changes are already some of these changes are already happening. இது ஆல்ரெடி நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்துறாங்க. while others are planned over the next couple of years. அதான் சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை அப்பப்போ எப்பப்போ எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் பார்ப்போமா, செட்டில்மெண்ட். இப்போ பல பேர் இங்கே வந்து இந்த கண்ட்ரிக்கு வந்து விருப்பப்படுவாங்க, நல்ல கண்ட்ரின்னு சொல்லிட்டு வந்து செட்டில் ஆகணும்னு விரும்புவாங்க. இருக்கணும் ஆசைப்படுவாங்க, நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. செட்டில்மெண்ட் அது வந்து ஐஎல்ஆர்னு சொல்லலாம். ஐஎல்ஆர் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேஞ்சஸ் இஸ் டு செட்டில்மெண்ட். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டெஃபினட் டு லீவ். ஸோ indefinite leave to remain. Sorry, that's ILR. Indefinite leave to remain அப்படி சொல்லலாம். Right now, many people can apply after 5 years. But under new proposals, அதாவது புது ரூல்ஸ் சொன்னாங்க இல்லையா, என்ன சொல்கிறாங்கன்னா 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஐஎல்ஆர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் இப்போ அந்த மாற்றி 10 இயர்ஸாக ஆக்கிட்டாங்க. சரிங்களா? 10 years ஃபார் மெனி விசா ஹோல்டர்ஸ். இப்போ சேஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க பாருங்கள். வேறு என்ன சொல்கிறாங்க? தட் மீன்ஸ் ஸ்டேயிங் லாங்கர் பிஃபோர் யூ கேன் செட்டில் பர்மனன்ட்லி இன் தி யூகே. இது எவ்வளோ அடி பார்த்தீங்களா? யாரெல்லாம் நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. அது 5 years வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பிஆர் வாங்கலாம் ஆசைப்படுவாங்க, இங்கே செட்டில் ஆகலான்னு ஆசைப்படுவாங்க. இது பெரிய ஒரு அடி எல்லாருக்குமே. எனக்குள்ளே எப்படின்னு தெரில, ரூல்ஸு மாறிட்டு இருக்குது. எனக்கு இன்னும் ஒரு 2 years இருக்குது. அதுக்குள்ளே எப்படி போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, அடுத்து சேஞ்சஸ் என்ன பண்ணுறாங்க, கிராஜுவேட் விசா. அதை பற்றி கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தலாமா? இஃப் யூ ஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட், இது உங்களுக்கு தான். ப்ளீஸ் லிசன். ஸ்டார்டிங் ஃப்ரம் January 2027, கிராஜுவேட் விசா மே பி ரெடியூஸ்ட் from 2 years to 18 months. பார்த்தீங்களா? 2027 அப்புறமா
இந்த கிராஜுவேட் விசா வந்து 2 வருஷமாக இருந்ததை 18 மாதமாக ஆக்கிட்டாங்க. பட் ஹவவர் பிஹெச்டி படிக்க வராங்களே அங்கே, அவங்களுக்கு கிராஜுவேட்ஸ் வில் ஸ்டில் கெட் அப் டு 3 years. அவங்களுக்கு 3 வருஷம் தரேன்னு சொல்லி அதை ஹோல்ட் பண்ணி வச்சிட்டாங்க. இது எதுனா என்ன ஆகும் பார்த்தீங்களா, இது இம்பேக்ட் யுவர் ஜாப். ஏன்னா நிறைய பேர் எங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்து நானும் பார்த்துருக்கேன், 2-3 ஸ்டூடெண்ட் இங்கே வந்து படிக்கிறாங்க, அப்படியே விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறாங்க, வேறு கோர்ஸ் எடுத்துக்கிட்டு. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியே போயிட்டு அட்லீஸ்ட் 5 வருஷம் ஆன பிற்பாடு இங்கே செட்டில் ஆகணும்னு விருப்பப்படுவாங்க. அது அவங்களுக்கு பெரிய அடி. இது புரியுதுங்களா? அப்போ இது ஒன்றும் செஞ்ச முடியாது. ஸோ வேறு என்ன சேஞ்சஸ் கொடுத்தாங்க பாருங்கள். அடுத்தது ஸ்கில்டு ஒர்க்கர் ரூல்ஸ், அது மாறுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர் விசா இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றாங்க. ஃபார் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் த யூகே இஸ் பிகமிங் மோர் செலக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் வில் பி ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ் ஆன் ஸ்பான்சர்ஷிப் எஸ்பெஷலி ஃபார் லோவர் skilled roles. Employers will face more checks and salary thresholds are expected to rise. பார்த்தீங்களா, எம்ப்ளாயீஸ் உள்ளே வராங்க பார்த்தீங்களா, ஸ்பான்சர்ஷிப் இருக்கணும், அவங்களுக்கு ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக போட்டாங்க. உள்ளே யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரில, சேலரி த்ரெஷ்ஹோல்டு தான் அப்படின்னா இவ்வளோ சேலரி இருந்தால் தான் உங்களால் வந்து இங்கே ஒர்க்கு ஹோல்டு பண்ண முடியும், அதை வச்சு நீங்கள் உங்களால் சர்வை பண்ண முடியுன்றாங்க. ஸோ திஸ் இஸ் டிசைன் டு என்கரேஜ் ஹையரிங் ஃப்ரம் வித்தின் தி யூகே. பார்த்தீங்களா, அப்படி தான் உங்களுக்கு என்ன சொல்லுது இப்போ புரிஞ்சது உங்களுக்கு, செலக்டிவ். அப்போ தான் சொன்னது, நிறைய பேருக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் தரீங்க, பட் இது ரூல்ஸ் இதெல்லாம் கடைப்பிடிச்சி அவங்களுக்கு கொடுக்க முடியும்ன்றாங்க. இல்லைன்னா நீங்கள் வித்தின் தி யூகேக்குள்ளே எல்லோரும் எடுத்துக்கங்கன்றாங்க. நானும் பார்த்துருங்க, நிறைய பேர் வந்து சொல்ல, பட் நிறைய ஓல்டர் பீப்புளாக வந்து நிறையா கோர்ஸ் படிச்சுட்டு ஜாப்புக்கு அப்ளை பண்ணி வராங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அப்படி இது நான் சொல்கிறது சரிதான் இல்லை தப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மேற்கொண்டு அதை பற்றி ஸ்டடி பண்ணி எடுத்து போடலாம் ஒரு வீடியோ, சரிங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஃபேமிலி விசா சொன்னோம் இல்லையா, அதாவது டிபெண்டன்ட் விசா, சில்ட்ரன், அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்கிறாங்க, இங்கிலீஷ் ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஃபேமிலி விசாஸ் ஆர் ஆல்சோ அஃபெக்டட். அதை பற்றி சொல்லுவாங்க. அடல்ட் டிபெண்டன்ஸ் மே ஃபேஸ் ஸ்ட்ரிக்டர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட்ஸ் டு ஹெல்ப் இம்ப்ரூவ் இன்டெக்ரேஷன். ஸோ உங்களுடைய இங்கிலீஷ் குவாலிட்டி தன்மையை அவங்க செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் உட்காரும், ஏன்னா நான் எவ்வளோ நின்று கையை பிடிச்சிட்டே இருக்கேன், என்னால் ஹோல்ட் பண்ண முடியல மொபைலை. பாருங்க, அவ்வளோ நல்லா ஈரமாக இருக்குங்க, இடம்லாம் அப்படி ஈரமாகுது. ஜியா போல உட்காந்தாச்சு, அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம், சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருந்தேன் நான், ஃபேமிலி அண்ட் இங்கிலீஷ் ரெக்குயர்மெண்ட்ஸ் பற்றி பேசலாம். ஸோ இஃப் யூ ஆர் பிளான் டு பிரிங் ஃபேமிலி மெம்பர்ஸ், பி ப்ரிப்பேர்ட் ஃபார் டஃபர் க்ரைட்டீரியா. அவங்களும் டஃப்பாக ஒரு க்ரைட்டீரியா அமையும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க, நியூ பாலிசிஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட். புது பாலிசி என்ன தான் இங்கே வந்து யூகே கவர்மெண்ட் எப்போதுமே இந்த நியூ பாலிசிஸ் கொண்டு வந்து இப்போ ப்ரொப்போஸ் மாற்றிட்டே இருப்பாங்க. அப்போ இது சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் இஸ் ஆல்சோ நியூ பார்ட் சூட்டபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க் பீயிங் இன்ட்ரடியூஸ். என்னங்க அது பார்ட் சூட்டபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க்கா அப்படின்னா, திஸ் மீன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வில் பி ஜட்ஜ்ட் மோர் ஸ்ட்ரிக்ட்லி பேஸ்ட் ஆன் கண்டக்ட், கேரக்டர் அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். சரியா, உன்னுடைய கண்டக்ட் பார்ப்பாங்க, கேரக்டர் பார்ப்பாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னா நீ எப்படி ஆள்லாம் நம்ம மாதிரிலாம் கிடையாதுங்க. இங்கே எப்படின்னா உன் மேலே எந்த ஒரு கேசஸ் இருக்கக்கூடாது, டிஃபார்மேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது, புரியுங்களா? அதை பற்றி சொல்கிறாங்க. அப்போ ஆன் டாப் ஆஃப் தட் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் இன்க்ரீஸிங் எஸ்பெஷலி அரவுண்ட்
இல்லீகல் ஒர்க்கிங் அண்ட் ஸ்பான்சர் கம்ப்ளைன்சஸ். இதனால என்ஃபோர்ஸ்மெண்ட் இதனால என்ன பண்ணால் போயிட்டு நிறைய பேர் உள்ளே வராங்க. வந்துட்டு விசா வேறு வழியில் விசா எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு இந்த கண்ட்ரியில் நிறைய பேர் செட்டில் ஆக விரும்புகிறாங்க. அதுக்காக இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணுறாங்க. ஸோ வேறு என்ன சேஞ்சஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, another proposal includes new international student levy. அப்படின்னா என்ன, அரவுண்டு 925 pounds. இப்போ நம்ம ஒரு மதிப்புக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh. ஓகே, பர் ஸ்டூடெண்ட் பர் இயர் ஃபார் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டார்டிங் இன் 2028. இது ஒரு நியூ ப்ரப்போசலுங்க. இதுக்குள்ள மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாகலாம்னு சொல்கிறாங்க, குறையான்னு சொல்கிறாங்க, அதிகமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. This is still under discussion, but it could be increase the cost of studying in the UK. அப்போ ஸ்டூடெண்ட்ஸில் யாரெல்லாம் அங்கே வர விரும்புகிறீங்களோ இதை பற்றி கொஞ்சம் யோசி பிளான் பண்ணிங்க. இப்போவே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. உங்களை யாரும் நான் டிஸ்கஸ் பண்ணல, இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இப்போது வந்து கண்ட்ரிக்கு வந்தால் நல்லா அங்கே படிச்சுட்டு இங்கே செட்டில் ஆக முடியுமா, நல்லா இருக்க முடியுமா பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. சரியா? ஸோ வாட் டஸ் திஸ் ஆல் மீன்? சிம்பிளி டு புட், ஓகே, ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸுங்க. அதுதான் சொல்லுவாங்க, ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ், லாங்கர் டைம் லைன்ஸ் அண்ட் மோர் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இப்படிலாம் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டு, அதான் அந்த இமிக்ரேஷன் இருக்கு இல்லையா, அப்படிலாம் பண்ணால் தான் இமிக்ரேஷன், அதாவது மைக்ரேஷன் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பை நம்ம பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த UK.government வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ if you are planning to move to the UK, it's more important than ever to stay informed and plan ahead. ஓகேங்களா? இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்லியிருந்தேன், go to gov.ukல அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்பப்போ சர்ச் பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் பாலிசிஸ் மாற்றிருக்காங்க, ப்ரொப்போசல் என்ன மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா அதில் அந்த வெப்சைட்டில் கம்ப்ளீட் பிக்சர் உங்களுக்கு அழகாக கொடுப்பாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் ப்ளீஸ் be prepared again. Okay, if you found this helpful, don't forget to like, subscribe and hit the bell icon for more updates on visa, immigration and studying abroad. Okay, see you in the next video. Bye bye. Until then, take care.